அவ ஃபீலடா பாருக்கு போவானுங்க. இவன் என்னடா பேனர் முன்னாடி வந்துடுறான். அம்மாப்பா குடும்ப பாட்டு விடுவா. குட் மார்னிங் மதர். டேய் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குடிச்சிருக்க? இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகனுக்கு என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு. எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மதர். ஐயோ, நீ எனக்கு கேசரி கொடுத்த, அவ எனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா? டேய் என்னடா சொல்றான்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா? ஏய் எனக்கு என்ன செவிடா? என்னடா இப்படி சொல்றானேன்னு கேட்டேன். என்ன லவ் பண்ணலையா மதர்? ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுடா. ஓ, ஆம்பளை பிள்ளைங்கள அழ வைக்க கூடாதுன்னு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லு. சத்தியமா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல மதர். அதான் குடிச்சேன். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு படத்துல எல்லாம் போட்டு காட்டுவாங்களே, உனக்கு தெரியாதா? அதே மாதிரி படத்துல லவ் சீன்ல வரும்போது லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு லைஃப்னு எழுதி போட சொல்லு. லூசு மாதிரி வளரக்கூடாது. இறங்கு இறங்கு. ஏண்டி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண துப்பு இல்ல? அடிச்சாலும் உன்னை அவ்வளோ நம்பினடி, ஏமாத்திட்டல. அவளை உயிரோட விடக்கூடாதுரா, அவன்டா கொல்றா. மண்டையா மண்ணனியான்னு கேட்டேன், வாங்கி ஊத்துப்பா ஊத்து. இப்ப கொடுத்து இன்னொரு தடவை உன்னை இந்த இடத்துல பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். அப்புறம் மூஞ்செல்லாம் மண்ணு ஒட்டிக்கணும். நெருப்புடா கொளுத்துடா பாப்பம். டேய் என்னடா? இருடா என்ன கலப்படம், எண்ணெயில் கலப்படம். இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாதது பசங்க மனசு மட்டும்தான்மா. டேய் நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. அந்த பொண்ணு தான்டா என் மருமக. நம்ம எந்த விஷயமும் சின்சியரா நினைச்சு செஞ்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும்டா. நீ ஒண்ணுமா இது ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் இருக்க நிலைமையில் அவதாம்மா கூப்பிடுறா. எடா எடு. ஹலோ. அடப்பாவி. என் சிஸ்டர் என்ன லவ் பண்ண டார்ச்சர் பண்ணீங்க. அவன் ஏன் என் லைஃப்பில் வந்தான், ஏன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான். இந்த 10 நாளில் எல்லாத்தையும் மாற்றிட்டான். உங்களையும் அவனையும் பார்க்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். இப்போ என்னங்க பிரச்சனை? மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், இந்த கல்யாணத்துல லிஸ்ட் இல்லைன்னு சொல்லிருக்காடி. காவியா அழாத அழாத. அதான் ஒரே போன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டியே, இன்னும் எதுக்கு அழுகுற? நான் பண்ண தப்புதான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. நானும் அவனை லவ் பண்ணாம இருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியலப்பா. இப்ப கூட எனக்கு அப்பா தான் முக்கியம், அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன். ஆனா இந்த ஒரு நாள் என்னால இருக்க முடியல. வாழ்நாள் பூரா என்னால மறைச்சிட்டு வாழ முடியாதுப்பா. நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்ப்பா. போ, எங்க சந்தோஷமா இருப்பியோ அங்கே போ. என்னங்க அவதான் சொல்றானா, நீங்களும் என்ன உன்னை ஏன் நிக்கிற? போ. காவியா, எங்களால இங்க யார் சந்தோஷமா கிடை வேணாம், எங்களுக்கு யாரும் வேணாம். நான் அவனை லவ் பண்றேன். நான் நம்ப மாட்டேன். ஏன் என்கிட்ட ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லுங்க.
போங்க சிஸ்டர். இதை அவங்கிட்ட எப்போ சொல்லுவீங்க? இல்லை சிஸ்டர், நான் அவனை ரொம்ப அலை விட்டேன். என் லவ்வை அவன் முகத்தை பார்த்து சொல்லணும். அப்போ நானும் ஒரு உண்மையை சொல்லணும், ஆனால் கோவப்படக்கூடாது. என்ன சிஸ்டர்? நான் ஏண்டி என் அப்பா அம்மா எனக்கு 10-15 இடத்துல பொண்ணை பார்த்து அதில் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி அவளை கல்யாணம் பண்ணதுக்காக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தா நீ அவனை சேர்ந்து கேம் ஆடுவீங்க. அதை பார்த்து நான் விரல சப்பிட்டு போகணுமா? எங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் அவனை ஓகே சொன்னதே தப்பு. ஏதோ நல்லா இருக்கேன் தான் வந்தேன். அவனே ஒரு தர டிக்கெட் அவனை போய் பார் எல்லாருக்கும் சொல்லியாச்சு நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன். நீ யாரை வேணா காதலிச்சுக்க, என் கூட வேணா போய் காடு கேர். ஏன்னா உன்னை வேணான்னு நான் சொன்னதாக தான் இருக்கணும். நீயா வந்து கார்ல ஏறு. உன் மேலாம் கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்க. வைடா பார்க்கலாம். டுபுக்கு முஞ்சி கை வைடா பார்க்கலாம். ஏண்டா அரை டிக்கெட் நீ அவனை தர டிக்கெட்டுன்றியா? உங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கே இப்படி நீச்சல் அடிக்கிறியே. அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் ஆகி அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லாத ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணி இன்னைக்கு அவளை ஓகே சொல்ல வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு எதிர் நீச்சல் அடிச்சிருப்பான். தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை தூக்கணும்னா பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எல்லாம் ஒரு பிரச்சனையாக வருவேன்னு தான் தெரியாது. தூக்குடா அவளை. என்னடி சீனை போடுறியா? இது வரைக்கும் நீ என்ன டாக்டர் தானே பார்த்துருக்க. பேசிக்கா நான் பாக்ஸர். டே பாஸ்கர், நானும் அதே தான் சொல்கிறேன். நீ என்ன பொம்பளையா தானே பார்த்துருக்க? ஆம்பளையா பார்த்தது இல்லையா? இருங்கப்பா, உங்களுக்குலாம் வெறும் கராத்தே தான் தெரியும். ஆனால் எனக்கு புடிங்கடா அவளை. அடம் பிடிக்காத வா. ஏய் பாடி. உனக்கு என்ன காதல் மண்ண நினைப்பா? நிச்சயமான பொண்ணை தான் லவ் பண்ணுவியா? மாப்பிள்ளை மறுகையா? மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸும் மறுகையா? எனக்கு இப்போ ஓகே சொல்லலாமே.
நான் இதை எப்படி சைலண்ட்ல போடுறேன்னு தெரியலையே அவசரத்துல. இது ரெமோ சிஸ்டர் ஃபோன்ல உங்களுக்கு என்னாச்சு? அவங்கள காப்பாத்தியாச்சு, பட் அவங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அதை எடுத்து நீங்களே பேசிடுங்களேன். ஹலோ சிஸ்டர், நான்சிக்கு நீங்க உடனே வாங்க சிஸ்டர்.